தண்டனையை நீங்கள் கடுமையாக்குவதன் மூலம் சமூகத்தில் குற்றங்களை குறைக்க முடியாது அப்படிங்கிறாரு. அவருக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா, நீங்க வந்து பொது வெளியில ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சுட்டான், ஒருத்தன் வந்து திருடிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பொது தண்டனை குடுக்குறாங்க. அப்படி பொது தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல கூடியிருக்கிற கூட்டங்கள்ல திருடி இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, தண்டனைகளை நீங்கள் அதிகப்படுத்துவதால் இல்ல, மனமாற்றம் வேணும், சமூக மாற்றம் வேண்டும். உடனடியான தீர்வை கொடுக்குறோம்னு கொலை செஞ்சீங்கன்னா, அதில அப்பாவியும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹைதராபாத்தில கூட நடந்த வழக்கு ஒரு மாணவி எரிக்கப்படுகிறாள். அத நம்ம எதிர்க்கிறோம். ஆனால் அதில் போலீசார் நடந்து கொண்ட விதமும், அதில என்கவுண்டர்ல ஒரு 4 பேர சுட்டுக் கொல்றாங்க அந்த குற்றவாளிகள. உடனடியாக நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, சிர்புர்கர் என்கிற தலைமை அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதிய அமைக்கிறாங்க. அந்த சிர்புர்கர் வந்து ஆய்வு செஞ்சு சொல்றாரு, இந்த எந்த என்கவுண்டருமே வந்து எல்லாமே ஃபேக் என்கவுண்டர் தான். இது திட்டமிட்டே நடத்தப்பட்டிருக்கிறது. போலீசார் வந்து தவறிழைத்திருக்கிறார்கள். அந்த போலீசாரின் மீது திருநாட்டூர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ரிப்போர்ட்ட குடுத்தாரு.